அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைப்ரரி புக்ஸு 4th to 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து லைப்ரரி புக்ஸை வந்து மாணவர்களுக்கு எப்படி செல்ஃப் கிரியேஷன் பண்ணுவது, அதை எப்படி வந்து அசைன் பண்ணுவது, புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து நேமை எப்படி ஆட் பண்ணி அந்த பசங்களுக்கும் புக்கை வந்து நம்ம ஆட் பண்ணுவது, செல்ஃப் கிரியேட் பண்ணி அசைன் பண்ணுவது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். இப்போ பாருங்களேன், எப்பயும் போல் நீங்கள் வந்து இந்த டிஎன்எஸ்சிடி இந்த பாருங்கள் காட்டுறேன். இங்கே பாருங்கள், டிஎன்எஸ்சிடி ஸ்கூலுன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய செல்ஃப் ஐடி பாஸ்வேர்டு, அந்தந்த டீச்சருக்குரிய செல்ஃப் ஐடி பாஸ்வேர்டு போடணும். இப்போ போட்ட உடனே இப்போ பாருங்களேன், லைப்ரரின்னு வந்திருக்கா. அப்போ பாருங்கள், 2வது காலத்தில் ஸ்கீம்ஸு ஓஓஎஸ்சி லைப்ரரின்னு இருக்கும். அந்த லைப்ரரிங்கிறத நம்ம இப்போ போய் டச் பண்ணணும். நம்ம டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், லைப்ரரி மாடியூல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ நான் வந்து 8க்குங்கனால 8 காட்டுது. அது இப்போ என் கிளாஸை நான் டச் பண்ணுறேன். இப்போ டச் பண்ணோன்னே இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. டீச்சர், ஏற்கனவே புதுசாக பசங்க சேர்ந்துருந்தாலும் இதே மாதிரி இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும். நம்ம இப்போ பாருங்கள், மாணவர்களுக்கு 2 வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் புத்தகங்களை அசைன் செய்தல் வேண்டும். அதற்கு ஏற்றால் போல் சஃபிள் ஆர் அசைன் ஆப்ஷனை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது உங்களுக்கு தெரியும், 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் நம்ம வந்து அதை வந்து அசைன் பண்ணுவோம். இப்போ நான் ஏற்கனவே நான் வந்து அசைன் வந்து இப்போ புக்கு வந்து இஷ்யூ வந்து கொடுக்கல, அதனால் இப்போ கொடுத்துக்கிறேன். நான் உங்கள் முன்னாடி கொடுக்கலன்னா இந்த மாதிரி தான் டீச்சர்ஸ் வரும். அதாவது செல்ஃப் கிரியேஷன் புக் இஷ்யூன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புக்கு இஷ்யூ வந்து கொடுத்துட்டீங்க, இப்போ 2 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா வராது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் திரும்ப நான் போகிறேன், நான் புக்கை வந்து அசைன்மெண்ட் வரேன். நான் இப்போ பாருங்கள், செல்ஃப் கிரியேஷன் மட்டும் வந்திருக்கும். டீச்சர்ஸ், நம்ம அசைன் பண்ண பிறகு செல்ஃப் கிரியேஷன் மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், செல்ஃப் கிரியேஷனில் நீங்கள் போய் டச் பண்ணுங்கள். இதுலேயும் பாருங்களேன், அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. 2 வாரத்துக்கு ஒரு தான் கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சலாம், புக் இஷ்யூன்னு வந்தாவே நம்ம வந்து அசைன் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். 4thலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதே ப்ரொசீஜர் தான், இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், செல்ஃப் கிரியேஷன் இருக்கா, டச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், ஆட்டோ செல்ஃப் கிரியேஷன் அண்ட் அசைன் இருக்கும், மேனுவல் செல்ஃப் கிரியேஷன் இருக்கும். ஆட்டோ செல்ஃப் கிரியேஷன் அண்ட் அசைன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது வந்து அதாவே மாணவர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு, இப்போ ஒரு கிளாஸில் வந்து 20 பசங்க இருக்காங்கன்னா அந்த 20 மாணவர்களுக்கு வந்து அதாவே வந்து லைப்ரரி புக்ஸை வந்து ஆட்டோவாக ஏற்றிட்டு அதாவே மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மேனுவல் செல்ஃப் கிரியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து லைப்ரரியில் போய் நம்ம வந்து புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு பசங்களுக்கும் இப்போ நம்மளே வந்து அந்த புக்கை வந்து இஷ்யூ பண்ணுறேன் டீச்சர்ஸ். இப்போ மேனுவல் செல்ஃப் கிரியேஷனை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கா, இங்கேனக்குள்ள பாருங்களேன், ஐ சிம்பிள் போட்டு ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும் டீச்சர்ஸ். இப்போ நம்ம கிளாஸ் கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்கோம். செல்ஃப் கிரியேஷன் போட்டு எந்த செக்ஷனோ அந்த செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஐக்கான் கொடுத்துருக்காங்களா. இப்போ அதை நான் டச் பண்ணி காட்டுறேன் டீச்சர்ஸ், அது என்னன்னு. மாணவர்கள் படித்த புத்தகத்தை மற்றொரு முறை படிக்காமல் இருப்பதற்கு ஒரு நகல் புத்தகத்தை தேர்வு செய்து செல்ஃப் கிரியேஷன் செய்யவும். புத்தகங்கள் குறைவாக இருக்கும் பட்சத்தில் 1க்கு மேற்பட்ட நகல்களை தேர்ந்தெடுத்து செல்ஃப் கிரியேஷன் செய்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், செலக்டட் புக்ஸில் 0ன்னு இருக்குது. நான் இன்னும் ஒரு புத்தகம் கூட செலக்ட் பண்ணலை. அவைலபிள் புக்ஸ் இன் லைப்ரரி, இப்போ எங்கள் லைப்ரரியில் எத்தனை புக்ஸ் இருக்குன்னா 931 புக்ஸ் இருக்குன்னு டீச்சர்ஸ். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 20. இப்போ இந்த செக்ஷனில் வந்து 20 பேர் இருக்காங்க. இப்போ நான் 20 புக்ஸ் நான் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புதுசாக ஒரு பையன் சேர்ந்துருந்தாலும் இப்போ நம்ம எம்இஸில் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம், அந்த பையனோட நேமே இதில் வந்திருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஷார்ட்கட்டாக போட்டாவே போதும். இப்போ சர்ச்ன்னு இருக்கா, அதில் போயிட்டு இப்போ நான் ஒன்று அடிக்கிறேன்.
பிக்குன்னு அடிக்கிறேன். பிக்குன்னு அடிச்சோன்னே த பிக்கஸ்ட் பேக்னு ஒன்று இருக்குது. ஏற்கனவே ஒரு புக்கு வந்து இன்னொரு புக் இருக்குது, த பிக் ஜாக் ஃப்ரூட்னு அது வந்து ஹைட் ஆகிருக்கு. இது ஒன்று தான் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஒன்றுன்னு அடிச்சுக்கிறேன் நான். அடிச்சுட்டு இங்கே பாருங்கள் கிரியேட் செல்ஃப்னு இருக்கான், அந்த இடத்துல டச் பண்ணாமல் அதுக்கு மேலே போய் இந்த இடத்துல பிளாங்காக இருக்குல்ல அந்த இடத்துல டச் பண்ணணும். நம்ம டச் பண்ணோன்னே இப்போ இங்கே பாருங்கள் செலக்டட் புக்ஸ், அந்த ஐக்கான தொட்டோடனே செலக்டட் புக்ஸ்ன்னு இருக்கா, ஒன்றுன்னு காட்டுதா. இப்போ ஒரு புக்கு மட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன். இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 20 இருக்காங்க. இப்போ 19 புக்ஸ் நான் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ திரும்ப நான் பிக்குன்னு அடிக்கிறேன். ஒரு புக் வேணுமா அடித்து காட்டுறேன் பாருங்களேன். இப்போ தமிழில் அடித்து காட்டுறேன். புக்கு வந்து அவைலபிளாக இல்லை. அவைலபிளாக இருந்துச்சுன்னா அது அந்த ஒரு பேஜ்லேயே வந்துடும். இப்போ பாருங்கள் தமிழ் இலக்கண அகராதி எல்லாமே இருக்குது. இப்போ நான் ரேபிட்ஸ்னு அடிக்கிறேன். நான் ரேபிட்னு அடிக்கிறேன். அது வந்து அவைலபிளாக இல்லை. சரி இப்போ நான் வேறு எதாவது வந்து அடித்து காட்டுறேன். டீச்சர்ஸ் இது உங்களுக்கு வந்து சும்மா தான் அடித்து காட்டுறேன். ஆனால் நீங்கள் லைப்ரரியில் போய் எந்த புக்கு இருக்கோ அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்துருங்க. இப்போ 20 பேர் கொடுக்குறீங்க அப்படின்னா 20 புக்கை எடுத்துகிட்டு வந்துருங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த நேமை பார்த்து லைட்டாக ஒரு ஷார்ட்கட்டாக ஒன்று மட்டும் அடித்தா போதும், அந்த புக்கோட நேம் எல்லாமே வந்துடும். நம்ம லைப்ரரியில் எத்தனை புக்ஸ் இருக்குங்கிறத காட்டுது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இப்போ நான் அடித்து காட்டுறேன். இப்போ நான் வந்து ட்ரீஸ்ன்னு போட்டிருக்கேன். இப்போ ட்ரீஸுங்கிறத வந்து புக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஹீரோஸ் டோன்ட் க்ரோ ஆன் ட்ரீஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதில் ஒரு புக்கு இருக்குது. ஆனால் ட்ரீஸ்னுங்கிறதுல ஒரு புக்கு இருக்குது. ஒன்று தான் அவைலபிள் காப்பீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் இந்த லட்டு ட்ரீயில் வந்து 4 அவைலபிள் காப்பினா 4ன்னு போட்டுக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு வந்து 20 பசங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இப்போ நான் அங்கே வந்து 1 போட்டிருக்கேன். இப்போ அடுத்து பாருங்கள் ட்ரீஸுங்கிறது வந்து அவைலபிள் காப்பீஸ் 1 இருக்கிறதுனால இப்போ பாருங்கள் 1 கொடுத்தா இங்கே 2ன்னு வந்துருச்சா. ஏற்கனவே ஒரு காப்பி நம்ம கொடுத்துருந்தோம், இப்போ 1 2. இந்த ஐஸ் டச் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும் டீச்சர்ஸ். இப்போ நான் திரும்ப வந்து இந்த ட்ரீஸுங்கிற நான் என்ன டச் பண்ணி காட்டுறேன். 1 கொடுத்தாச்சு. இந்த லட்டு ட்ரீயில் வந்து மொத்தம் 4 புக்கு இருக்கிறதுனால 4மே எனக்கு தேவைப்படுங்கன்னா 4ன்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த கிரியேட் செல்ஃப்னு இருக்கா அதுக்கு மேலே அந்த ஒரு கொஞ்சம் இடம் இருக்குல்ல அந்த இடத்துல வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க, ஒரு டச் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த புக்கு போய் அதில் போய் என்ட்ரி ஆயிரும். உங்களுக்கு கிரியேட் செல்ஃப்னு எதுவும் கொடுத்துறாயிடுச்சு. இப்போ ஐ சிம்பிளான்னு கூட இப்போ பாருங்கள் 7 புக்கு வந்துருச்சு. இப்போ செலக்டட் புக்ஸில் 7 இருக்குது. இப்போ அவைலபிள் புக்ஸ் இன் லைப்ரரி 6, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 20 அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ திரும்ப எனக்கு வந்து இப்போ புக்கு தேவைப்படுது 13 புக்ஸு, 7 இருக்கிறதுனால இப்போ நான் ஏதாவது ஒரு டைட்டில் நான் வந்து எடுத்துக்கிறேன். டீச்சர்ஸ் நீங்கள் லைப்ரரியிலேருந்து புக் எடுத்துருந்தீங்கன்னா அந்த இதை வச்சு ஷார்ட்கட்டாகவே போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நான் வந்து சும்மா இங்கிலீஷ்னு போடுறேன். நான் போட்டோன்னே பாருங்கள் வரிசையாக நிறையா புக்ஸ் இருக்குது எனக்கு. இப்போ அதுலேருந்து நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் ஏன்னா இங்கே பாருங்கள் இப்போ 20னா 20க்கும் 20 பசங்களுக்கும் நீங்கள் புக் எடுத்தாலும் அது வந்து கிரியேட் செல்ஃப் கொடுக்க முடியும். இல்லைன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணாது. இப்போ 40 பசங்க இருக்கானா 40 பேருக்குமே நீங்கள் எடுக்கணும், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாது. இப்போ நான் அந்த 1 கொடுத்தேன், இப்போ 8ன்னு வந்துச்சு பார்த்தீங்களா. செலக்டட் புக்ஸ் வந்து 8ன்னு காட்டியிருக்கு. இப்போ பாருங்கள் இப்போ எல்லாத்துலேயுமே அவைலபிள் காப்பீஸ் எல்லாமே 1ன்னு தான் இருக்குது. அதை நான் பார்க்குறேன். சரி இதையே கொடுத்துடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு டக்கு டக்குன்னு போகணுங்கிறனால இப்போ எல்லாத்துலேயும் 1ன்னு கொடுத்துட்றேன் நான். ஏன்னா கொடுத்துட்டு கூட நம்ம மொத்தமாக கூட கொடுத்துக்கலாம் டீச்சர்ஸ். 1 1 1ன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இப்போ இங்கிலீஷ் டிக்ஷனரியில் 1 இருக்குது, இங்கிலீஷ் ப்ராவர் புக்கில் 1 இருக்குது, இப்போ ஷார்ட் எஸ்ஏஸில் 1 இருக்குது, கிராமர் புக்கில் 1 இருக்குது.
ரீடர்ஸ் பயோகிராஃபி வந்து ஒரே ஒரு புக் இருக்குது. இங்கிலீஷ் ஃபிக்ஷனில் வந்து ஒரு புக் இருக்குது. இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் கைடு வந்து அவைலபிள் 2 காப்பீஸ் இருந்தால் நான் ஒரே ஒரு புக்கு தான் போட்டிருக்கேன். நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ஒன்று இருக்குது. சரி, ஒன்று போட்டேன். நான் போட்டுட்டு இப்போ கிரியேட் செல்ஃபுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்பேஸ் இருக்கும் டீச்சர்ஸ், அந்த இடத்துல வச்சு நீங்கள் டச் கொடுங்க. கிரியேட் செல்ஃப்னு கொடுத்துட்டிங்கன்னா புக்கு வந்து அக்செப்ட் பண்ண. இப்போ பாருங்கள் 19 புக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் எனக்கு ஒரே ஒரு புக்கு மட்டும் தேவைப்படுது. இப்போ 20 பசங்களுக்கு 19 கொடுத்துருங்க. பாருங்கள் செலக்டட் புக்ஸ் 19 வந்திருக்கா. இன்னும் ஒரே ஒரு புக்கு மட்டும் தேவைப்படுது. இப்போ நான் ஒன்று மட்டும் அடிச்சுக்கிறேன். இப்போ ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே வருங்க, ஃபார்ல ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. எ ஃப்ரெண்ட் ஃபார் எவர்னு இருக்கா. இப்போ எனக்கு பிடிச்சமான ஒரு புக்கு அது ஒன்று கொடுத்துக்கிறேன் நான். இப்போ பாருங்கள் கொடுத்தோடனே 20 பசங்களுக்கு 20 புக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி காட்டுதுங்க. இப்போ இந்த இடத்த டச் பண்ண டீச்சர்ஸ். இப்போ கிரியேட் செல்ஃப்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்செர்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. அவ்வளோதான். இப்போ எல்லா பசங்களுக்குமே எல்லாருக்குமே இப்போ நீங்கள் புக்கு வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ புக் இஷ்யூ அப்படின்னு இருக்குல்ல, அதை ரொம்ப இங்கே டச் பண்ணிங்கன்னா அந்தந்த பசங்களுக்குரிய பேர் வந்து வரிசையாக காட்டும். இப்போ என் கிளாஸில் இருக்க ஒரு பையனை இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பையனுக்கு வந்து என்ன புக்கு தரலான்னு பார்க்குறேன். இந்த லட்டு ட்ரீ என் ஃப்ரெண்டு ஃபார் எவர் வந்து ஒரே ஒரு புக்கு, அதனால் அதை கொடுக்குறேன் நான். இப்போ நீங்கள் அசைன் புக்குன்னா அசைன் பண்ணாது டீச்சர்ஸ். இப்போ 20 பசங்கன்னா 20 பேருக்குமே செலக்ட் பண்ண பிறதான் அந்த புக்கு வந்து அசைன் பண்ண முடியும். இப்போ நான் அதனால் வேகமாக இப்போ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் செலக்ட் பண்ண புக்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும் உங்களுக்கு. இந்த பாருங்கள் இப்போ நான் வேகமாக பண்ணிக்கிட்டே வர்றேன் நான். பாருங்கள் இப்போ இந்த இது கொடுத்துட்டேன். இதே ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ 40 பசங்க இருக்காங்க அப்படின்னா 40 பேருக்குமே இதே ப்ரொசீஜர் தான். இல்லை நீங்கள் ஆட்டோமேட்டட் செல்ஃப் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும் டீச்சர்ஸ். ஆனால் புக்ஸை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இங்கே போய் தேடி எடுத்துக்கிட்டு இருக்கணும். இது ஒரே ஒரு தடவை டீச்சர் கஷ்டப்பட்டோம்னா நம்ம ஈஸியாக இதுக்குள்ளேயே நம்ம சஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள் இப்போ எல்லா புக்கையுமே இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணி இப்போ பாருங்களேன் உங்களுக்கே குறைஞ்சிக்கிட்டே வருதா புக்ஸ் எல்லாமே. இப்போ லட்டு ட்ரீ மட்டும் 3 காப்பி இருக்குது. இப்போ நான் ஒருத்தருக்கா லட்டு ட்ரீன்னு கொடுக்குறேன் நான். இப்போ பாருங்கள் டீச்சர்ஸ் கொடுத்துட்டு ஆடு அப்படிங்கிறத நீங்கள் வந்து டச் பண்ணுங்க டீச்சர்ஸ். இன்னும் ஒரே ஒரு லட்டு ட்ரீ இருக்குது, அதை கொடுத்துட்டு ஆடுங்கிறத டச் பண்ணு. இப்போ கொடுத்தாச்சு. அசைன் புக்குன்னு கொடுத்துருங்க. பாக்ஸில் தெரியுதா அசைன் புக்குன்னு கொடுத்தேன்னு. நீங்கள் பாருங்கள் இன்செர்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருந்துச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ 20 பேருக்கு 20 புக்கு நீங்கள் லைப்ரரியிலேருந்து செலக்ட் பண்ணி இப்போ எல்லா பசங்களுக்குமே எந்தெந்த பையனுக்கு எந்தெந்த புக்குன்னு சொல்லி இப்போ நம்ம கொடுத்தாச்சு. எப்பயும் போல் இப்போ நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். இப்போ பாருங்கள் சஃபில் ரிமைனிங் 19 அசைன் புக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் அதாவது வந்தோடனே இப்போ நீங்கள் அதை வந்து அசைன் பண்ணிக்கலாம் டீச்சர்ஸ். இப்போ எல்லா பசங்களும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ பாருங்கள் செல்ஃப் கிரியேஷன் புக் இஷ்யூன்னு இருக்கா. எப்பயும் போல் நீங்கள் வந்து புக் இஷ்யூ கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் டீச்சர்ஸ். எப்பயுமே நம்ம கொடுப்போம்ல அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதை டீச்சர்ஸ் லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துருங்க. அவ்வளோதான் டீச்சர்ஸ். லைப்ரரி புக்ஸை வந்து எப்படி அசைன் பண்ணணும் எப்படி சஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன். சொல்லியாச்சு. இதே மாதிரியே நீங்கள் வந்து புதுசாக சேர்ந்த பசங்களுக்கு இதே மாதிரி பண்ணலாம் டீச்சர்ஸ். இந்த சேனல் வந்து லைக் பண்ணுங்கள்.